ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, react.devல வந்து சில நியூ ஃபீச்சர்ஸ்லாம் லான்ச் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஃபீச்சர்ஸ் பத்தி நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஓகே. அந்த சைட்ட வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நான் வந்து பிஃபோரா இருந்த சைட்க்கும், இந்த சைட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறேன், என்ன ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். நான் என்ன ஒன் ஆஃப் தி ஃபீச்சர் பார்க்குறேன்னா, இப்போ இந்த பர்ட்டிகுலர் சைட்ல வந்து நெறைய பிக்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் செக்ஷன்ல 3 இமேஜஸ் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா நமக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரான வியூ கிடைக்கும். இது ஒரு ஆட் ஆன் ஃபீச்சரா நான் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் ஒன் மோர் மெயின் திங் என்னன்னா, இன்ஸ்டாலேஷன்ல வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்ற கமாண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்குறீங்கன்னா, நெக்ஸ்ட்.jsக்கு வந்து ஒரு கமாண்ட் குடுத்துருக்காங்க. இன்ஸ்டால் பண்றதுக்கு, ரீமிக்ஸ்க்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. ஆஸ் அ பிகினரா நீங்க நெக்ஸ்ட்.jsஓ இல்ல ரீமிக்ஸோ யூஸ் பண்றதுல கம்ஃபர்டபுளா இருந்தீங்கன்னா, யூ கேன் ப்ரொசீட். நோ இஷ்யூஸ். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க வந்து இத யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இந்த பர்ட்டிகுலர் இதுவ நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது, அது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நீங்க வந்து என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் காமிக்கும். அந்த லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அத நீங்க சூஸ் பண்ணி என்டர் குடுத்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். பிகினரா இருக்கும்போது நீங்க இத யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, இந்த சைட்ட செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.